ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில எப்போதும் போல சீக்கிரமா இருந்துச்சு. நம்ம அடுப்படி வேலையை தொடங்கியாச்சுங்க. வெளியில கிளைமேட் இப்படிதான் இருக்கு. மழை வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. என்னடா டெய்லி மழைன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இங்க இருக்கிற வெதர் கண்டிஷன் அப்படிதாங்க இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீட்ரூட் சோறு கிண்டி தம்பிக்கு ஆம்லேட் தாங்க போட்டு கொடுக்க போறேன். அதுக்கு 3 பீட்ரூட் எடுத்திருக்கேன். தோலை நல்லா சீவிட்டு அதை நல்லா சீவல் வச்சு சீவிட்டு அது எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் அப்புறமா தக்காளி பச்சை மிளகா சீரகம் இதை நல்லா நம்ம உரல்ல வச்சு இடிச்சு தாளிச்சு வேக வச்சு எடுத்த பீட்ரூட்டையும் அதோட சேர்த்து கிண்டி சோறை போட்டு விரவே அப்படியே தான் பையனுக்கு கொடுக்க போறேன். பின்ன ஆம்லேட்டுக்கு எண்ணெய் ஊத்திட்டு நம்ம டைரக்டா வெங்காயம் பச்சை மிளகா முட்டை இதெல்லாம் மொத்தமா போடாம வெங்காயம் பச்சை மிளகா ஃபர்ஸ்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சிருக்கிற முட்டையை அதோட சேர்த்து பெப்பர் உப்பு இது மட்டும் போட்டு எடுத்தோம்னா சூப்பரா இருக்குங்க. கறிமிளகா போட்டு தாங்க ஒரே ஒரு கறிமிளகா வெட்டி போட்டு அதை தான் தம்பிக்கு ஆம்லேட் போட்டேன். நிறைய பேர் சொன்னீங்க, அக்கா நீங்க ட்ரை பண்ண மாதிரியே நாங்களும் ஆம்லேட் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, அக்கா உங்களுடைய பிரெக்னன்சி ஜேர்னி பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 2 குழந்தைங்களுமே சி செக்ஷன் தாங்க. பொண்ணு 4 கிலோ 300 கிராம் இருந்தாங்க. வெயிட் அதிகமா இருந்ததுனால சிசரியன் பண்ணி எடுத்தாங்க. பையன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். பையன் 2 கிலோ தான் இருந்தான். அதுவும் இல்லாம டெலிவரி டேட்டுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே பையன் பிறந்துட்டான். நாங்க இருக்கக்கூடிய இடத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வண்டி போக்குவரத்து அப்படிங்கிறது சுத்தமா அந்த அளவுக்கு கிடையவே கிடையாதுங்க. இப்பதான் வீட்டுக்கு வீடு ஒரு பைக்கு கார் அந்த மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நம்ம வீட்டுல இருந்து டேம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம கடை, நம்ம வீட்டுல இருந்து கடையே 2 கிலோமீட்டர், அதுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கொஞ்சம் தூரம் நடக்கணும். கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் நடந்து போய் அங்க இருந்தா பஸ் ஏறி போனோம். அந்த மாதிரி தான் அப்போ இருக்கும். ஆனா நான் பிரெக்னன்சியா இருக்கும்போது ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பெஷலா ஒரு ஜீப் புக் பண்ணிடுவாங்க. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் ஹஸ்பண்ட் பே பண்ணிடுவாங்க. ஆனா என் கூட இது வரைக்கும் அவங்க 2 குழந்தை பெற்றிருக்கேன். 2 குழந்தைக்குமே செக்கப்க்கு என் கூட அவங்க வந்ததே கிடையாது. அவங்களோட வேலை பிஸினே சொல்லிடுவாங்க. ஸோ நானும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். வீட்டில் யாராவது தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு முதல் நாள் சாயங்காலமே ஹாஸ்பிட்டலில் உள்ள ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. காலையில் என்னை ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அப்போ கூட அவங்க வரல. டெலிவரி ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் வந்தாங்க. அதே மாதிரி தான் பையனுக்கும் சேம். அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். இருந்தாலும் என்ன நினைப்பேன்னா, அந்த டைமில் அவங்களுடைய உழைப்புல தான் எங்க குடும்பம் ரன் ஆச்சு. அதனால நான் அதை பெருசா நினைக்க மாட்டேன். சரி, நமக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறாங்க, நம்மள நடக்க கூட விடாம நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வாழ பழகிட்டேன். அதனாலேயே மேக்சிமம் நான் எங்க போனாலும் அவங்கள நான் எதிர்பார்க்க மாட்டேன். அது பழகுனதுனால இதெல்லாம் ஒரு விஷயமா நினைச்சு வீட்டுல சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கடவுளுடைய அருளும் எங்க எல்லாருடைய விஷஸும் கண்டிப்பா இருக்கும். உங்க எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ் டே மக்களே. Thank you.